என்ன சொல்றார்? இன்றைக்கு உங்களை பார்த்து நீங்க கலங்கி போய் வந்திருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்டு வந்திருக்கலாம், என் வாழ்க்கை போகுமா என்று கூட நீங்கள் வந்திருக்கலாம், எல்லாராலும் அவமானப்பட்டு துக்கப்பட்டு நீங்க கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே நீ தைரியமாயிரு, உனக்கு நான் என்ன செய்வேன்? நலமானதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நலமானது என்றால் நம்ம இந்த உலக பிரகாரமாக சிலர் இந்த உலகத்தில் நம்ம இப்படியெல்லாம் வாழணும், பல விதமாய் பல கோட்டைகள் கட்டுவார்கள். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பங்களாவில் இருக்கணும், நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும், நல்ல நான் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ வேண்டும், நான் மற்றவர்களுக்கு முன்பாக நான் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பலரும் உலக பிரகாரமாய் அந்த திட்டங்களை எண்ணங்களை கொண்டு வருவார்கள். ஆனால் ஆண்டவருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காலத்தில் நலமானதை செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆமேன். ஆனால் நம்ம உலக பிரகாரமாய் பல காரியங்களை நம்ம நினைத்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு நலமான காரியத்தை தேவன் செய்ய மாட்டார். தேவனுக்கு அவருடைய சித்தத்துக்கு அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவரோடு உறவாடி அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற மனிதனுக்கும் அவரை நம்பி வாழ்கிற மனிதனுக்கும் அவரை சார்ந்து இருக்கிற மனிதனுக்கும் மனுஷிக்கும் தான் அவர் என்ன செய்வாராம்? நலமானதை செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 10:11 நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 10:11. ம் 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 ஆமென். பாருங்க, ஆமோன் தாவீதுக்கு விரோதமாய் அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் அவன் படையெடுத்து கொண்டு வருகிறான். அந்த பட்டணத்தையும் இந்த மக்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி இதை கேள்விப்பட்ட தாவீது அபிசாலினிடம் சொல்றான், உன்னிடத்திலே நான் ஒரு பொறுப்பை கொடுக்கிறேன், இந்த தேசத்திலிருந்து நம்மை தேசத்துக்கு உண்டாகும்படிக்கு அநேகர் போர் வீரர்கள்லாம் எழுந்து வருகிறார்கள், பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் நான் கொடுக்கிற இந்த பொறுப்பை நீர் ஏற்றுக்கொண்டு அந்த இராணுவ அந்த இதிலிருந்து வருகிற இந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்று வருகிற ஒவ்வொருவரையும் நீ அழித்து ஜெயம் எடுத்துக்கொண்டு நீ வர வேண்டும் என்று அபிஷேலிடம் சொல்லுகிறார். இது சொன்ன உடனே அவன் அது தாழ்மையோடு கேட்டுக்கொண்டான். அவன் கேட்டுக்கொண்டு அவனுக்கு வேண்டிய நல்ல நண்பர்களை 2 பேரை அழைத்து கொண்டு அவன் போகிறான். எங்கே போகிறான்? அந்த எதிராளிகளை இவர்களை 2 பக்கமாக 2 வழியாக இவர்களை சுற்றி அழிக்க வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கோ ஆமோனுக்கோ ஏகப்பட்ட ஆட்கள், அவர்களுடைய ஆட்கள் எல்லாம் நிறைய பேர். ஆனால் இவர்களுக்கு கொஞ்சமான ஆட்கள். ஆனாலும் இவன் அந்த 2 பேரையும் அழைத்து கொண்டு போர் வீரர்களை அழைத்து கொண்டு அவர்களை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கடந்து போகும்போது 2 பேர் சொல்றாங்க, நமக்கு கர்த்தர் நிச்சயமாகவே நலமானதை செய்வார் என்று நம்ம நம்பி நம்ம போகும்போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு செய்வார், அவர்களை நம்ம தோற்கடிப்போம், அவர்களை நம் வென்று நம் ஜெயத்தோடு திரும்பி வருவோம் என்று சொல்லி கொண்டு போகிறார்கள். ஆனாலும் ஒரு பக்கம் 2 வழியாக நம்ம செல்ல வேண்டும் என்று சொல்லி இவர்கள் சொல்லிவிட்டு ஒருவர் சொல்லுகிறான், என்னை அவர்கள் சூழ்ந்து கொண்டால் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த பகுதியில் இருக்கவங்க எங்களை என்ன செய்யணும்? எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அதே போல் அவர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டால் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு உதவி செய்வேன் என்று. அப்படி இந்த உதவி செய்வேன் என்று சொல்கிறது அர்த்தம் என்னவென்றால், இன்னைக்கு அநேகர் கீழே விழுந்து விட்டால், கஷ்டப்பட்டால்,
அவர்கள் துன்பப்படும் போது, வேதனைப்படும் போது அவர்களை ஆதரிப்பதில்லை, உதவி செய்வதில்லை, அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வதில்லை. அப்படி நம்ம செய்யும் போதுதான் ஆண்டவர் நமக்கு நலமானதை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் போனார்கள், வென்றார்கள், திரும்பி வந்தார்கள். வந்து சொல்லுகிறார்கள், இது எங்க பலத்தினாலே நான் அவர்களை முறியடிக்கவில்லை, தேவன் எங்களோடு வந்ததினாலே, நாங்கள் அவர் மீது வைத்த அந்த நம்பிக்கையினாலே அவர்களை நாங்கள் முறியடித்து ஜெயம் எடுத்து வந்திருக்கிறோம் என்று ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். அப்பொழுதுதான் சொல்றான், ஆண்டவர் நமக்கு நலமானதை செய்து விட்டார் என்று சொல்லி. இன்னைக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார், நீங்க கண்ணீரோடு இந்த இடத்துல வேதனையோடு துக்கத்தோடு பலவிதமான போராட்டத்தோடு, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு படிப்பு காரியத்தில், ஆண்டவரே ஸ்கூல் காரியத்தில், என் குடும்பத்தை நடத்துவதிலே, வியாதியிலே நான் எந்த விதத்திலும் எப்படி நான் தப்பித்து கொள்ளப் போகிறேன் என்று, எப்படி நான் இதிலிருந்து மீண்டு வருவேன் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தைரியமா இருந்து. இது மனுஷன் சொல்லலாம், மனுஷன் நீ தைரியமா இருப்பா, நான் மாமா சொல்றேன், அண்ணன் சொல்றேன், சித்தப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையோடு அவங்க கடந்து போய்விடுவார்கள். திருப்பி உங்களை பார்க்க மாட்டார்கள். ஆனால் உங்களை இந்த உலகம் கடைசி வரைக்கும், நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் நம்மளோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம்னா இயேசு ஒருவர் தான். அவர் தான் சொல்றாரு, தைரியமாயிரு, உனக்கு நான் நலமானதை செய்வேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஒரு பாடல் வருகிறது, கலங்கின நேரங்களில் எடுத்தவரே கண்ணீரின் என்னோடு வருபவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, என்னோடு உறவுகள் இருந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை, உறவுகள் இருந்தாலும் நீ மட்டும் மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. சொல்லுங்க, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின என்னுள் இருப்பதும் அவன் போவதில்லை, என்னோடு நீருண்டு தேவைகளாயினும் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்ட தேவை காட்டிலும் பெரியவ நீரல்லோ, இருப்பதை பார்க்கிலும் செய்பவ நீரல்லோ, தேவை காட்டிலும் பெரியவ நீரல்லோ, இருப்பதை பார்க்கிலும் செய்பவ நீரல்லோ, நீங்க தாப்பா என் நம்பிக்கை. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, இயேசுவே நீங்க மாத்திரம் தான் எனக்கு நம்பிக்கை. இந்த உலகத்துல எல்லாரும் கைவிட்டாலும் கைவிடாத நம்பிக்கையா இருந்து என்னை நடத்துகிற தேவன் நீர் ஒருவரே, நீ வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. மனிதனின் தூஷணையில்
அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவரின்றி நமக்கு துணை யாருமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம கலங்கி நிற்கிற நேரத்துல, தள்ளாடி நிற்கிற நேரத்துல, கீழே விழுந்த நேரத்துல, அடிபட்டு அந்த காயங்களோடு இருக்கிற நேரத்துல நம்மளை ஆற்றுகிற ஒருவர் உண்டுன்னா அது இயேசு மட்டும்தான். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பதே நலம். ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லப்பா. நான் நினைக்கிறது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நீ நினைக்கிறது உனக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காது. அல்லேலூயா. அததான் ஆண்டவர் சொல்றார், நீங்க தைரியமாயிரு, நான் உனக்கு நலமானதை செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுறார். நீங்க இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தரே உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருந்து தைரியமா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம ஆண்டவருக்கு ஒவ்வொரு மனிதருக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கு, துன்பப்படுகிறவர்களுக்கு, எந்த வழியும் இல்லாதவருக்கு, உணவு இல்லாதவனுக்கு நம்ம உதவி செய்வது தான் தேவன் விரும்புகிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மீது எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையா இருக்கணும். அவரை மாத்திரம் நம் நம்பி வாழும்போது கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை, தைரியமாயிரு, நலமானதை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.